ஸ்தோத்திரம். ஆஹ் தேவன் எங்களை இவ்வளவு ஆழமாக நடத்தி வருகிற கிருபைக்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பசேஜ் தான் பிலிப்பியன்ஸ் 4. அநேகமான பேர் விரும்பி வாசிக்கிற பிலிப்பியன்ஸ் 4. ஆனா நான் அந்த இதுல அவர் பவுல் வந்து எவ்வளவாய் எங்களோட பேசுற மாதிரி முந்தி எனக்கு நான் கத்தலிக்கா இருந்தபடியே சின்ன பிள்ளை மாதிரித்தான் பைபிள் வாசிக்க வேண்டி இருந்தது எனக்கு. அப்ப நான் வாசிச்சு கொண்டு வர திடீரென்று பிலிப்பியன்ஸை திறக்கிற நேரத்துல பெரிய சந்தோஷம் எனக்கு. அவர் இந்த மாதிரி கதைக்கிறார், கத்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கோ, என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன நன்றியாறுதலோட கூடிய வேண்டுதலை விட கர்த்தரோட சமூகத்துல சமர்ப்பிக்க சொல்லி, அப்ப எங்களுக்கு தேவ சமாதானம் கிடைக்குமெண்டு. அந்த தேவ சமாதானம் கிடைக்க வேணுமென்றா நாங்கள் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செய்ய வேணும். அப்பதான் எங்களுக்கு அந்த தேவ சமாதானம் அந்த எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தைகளையும் காத்து கொள்ளும் என்று அவர் பவுல் சொல்றார். ஆனா அதுக்கு பிறகு உள்ளதுல தான் எனக்கு நான் கூட கான்சென்ட்ரேட் பண்ணினது. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நாங்க இந்த பவுல் வந்து சொல்ற நேரத்துல நான் பவுல் என்று சொல்லாம ஆண்டவர் எனக்கு இத ஆண்டவர் என்னோட கதைக்கிறார் என்று நான் நினைக்கிற நேரத்துல எனக்கு இவ்வளவோ ஈஸியா இருக்கிறது என்ற லைஃப்ல. என்னடா சரியான ஈஸி. நாங்க ஒழுக்கம் எங்களோட ஃபேமிலிக்குள்ள மாத்திரம்தான் நாங்கள் ஒழுக்கமாகவும் நீதியாயும் கற்பாயும் இருக்க பாக்குறது. ஆனா நாங்க உண்மையாகவே கடவுளுக்கு முன்பாக நாங்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்ப எங்கட சாய்ஸ் தான் இருக்குது. என்னன்னா உண்மை என்று சொல்ற நேரம், உண்மை உள்ளவைகள் எவைகளோன்னு சொல்ற நேரம் பொய். அப்ப நாங்க பொய்யா உண்மையா? அப்ப நான் வந்து அந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்துதான் அதுல நான் சூஸ் பண்றது வந்து உண்மை. அப்ப அது அப்படி பார்க்கிற நேரம் எனக்கு ஈஸியா இருந்தது. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோன்னு சொல்ற நேரத்துல மோரல் இதுகள் எங்கட இதுகள் வந்து எப்படி இருக்குது எங்களுக்கு, நாங்க மோரலி எப்படியான ஆக்கள் என்பதை நாங்க பாக்குற நேரத்துல எது பிழை எது சரியண்டு நாங்க சரியானது செய்யற நேரத்துல எங்களுக்கு தெரியும் சரியானது தான் நாங்க ஒழுங்கா பிடிக்கணுமெண்டு கற்றுக்கொள்ளணுமெண்டு. ஸோ எப்பவுமே அந்த ரெண்டு விதமான ஆப்போசிட் இதுகளை நாங்க பாக்குற நேரத்துல எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆண்டவர் சொல்றத நாங்க கடைபிடிக்கிறதுக்கு. மற்றது நீதி உள்ளவைகள், நீதி உள்ளவைகள் வந்து நாங்கள் ஆக்களுக்கு அநீதி செய்யாமல் கடவுள் சொன்ன மாதிரி நீதியானவே நான் செய்யற நேரத்துல எனக்கு எவ்வளவோ கடவுள் தன் வார்த்தைகளால என்ன திடப்படுத்தி இருக்கிறார். அத மாதிரி கற்புள்ளவைகள் என்ற பியூர் இன் ஹார்ட், எங்க ஹார்ட்ல வந்து நாங்க வந்து மற்றவைகளை பற்றி மலிசாக திங்க் பண்ணாமல் கடவுள் சொல்ற மாதிரி எங்க ஹார்ட்டை புதுசா நாங்க எப்பவுமே நாங்க என்ன பாவம் செய்யற ஆக்கள் தான், நாங்க பாவியல் தான். ஆனா அதுக்காக நாங்க ட்ரை பண்ணாம இருக்கணும் இல்லை. அதைத்தான் பவுல் சொல்றாரு இதுல. அப்ப மற்றது அன்புள்ளவைகள் வந்து நாங்க தான் எல்லாருக்கும் தெரியும். அன்பை பற்றி தான் அந்த இதுலயே 1 கொரிந்தியர் 13 இருக்குது அன்பை பற்றி. அன்பு சகலத்தையும் தாங்கும். அப்ப அன்பு என்று சொல்ற நேரம் எங்களுக்கு அதை விட்டா வேற ஒண்ணும் இல்லை. அன்பாக நாங்க மற்றவர்களோட நடக்கிற நேரம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று அந்த அந்த எனக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அந்த இது இவைகளை
வாசிக்கிற நேரம். மற்றது நற்கீர்த்தி என்று சொல்ற நேரம், டிசர்விங் praisefulா when you deserve a praise. ஆனா உண்மையாகவே praise வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தான் praise கிடைக்க வேணும். நாங்க சில வேளையில மனுஷர்கிட்ட இருந்து praise வர வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது. ஆனா உண்மையாவே நான் இந்த பவுல் வந்து என்னோட இந்த கதைச்ச போது, நான் இந்த ஆண்டவர் வந்து பவுலுக்கெல்லாம் கதைச்ச போது எனக்கு இந்த அடிக்கடி நான் இந்த பிலிப்பியன்ஸை எனக்குன்னு வாசிச்சு கொள்றது என்னன்னா, நான் எப்பவுமே விழுந்து போறது. நாங்க என்ன பாவியல் ரெண்டபடியா. அப்ப அது நாங்க அடிக்கடி வாசிக்கிற நேரத்தை எனக்கு அது என்ன இது பண்ணுது, உண்மையாவே வழி நடத்துது ஆண்டவருடைய வார்த்தையால். கர்த்தருடைய நாமம் இதிலே மகிமைப்படத்தக்கதாக. எல்லா துதிக்கான மகிமையும் ஆண்டவருக்கே. ஆமென். Amen. 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 Thank you, Kalista. That's a very good exhortation. உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை நாங்களும் சிந்திக்க நீங்க வச்சதுக்காக நன்றி.